இப்போ வந்து நம்ம அரபிக் ஸ்டைலில் அரபிக் ஹனீத் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலாவை லைட்டாக சட்டியில் அப்படியே லைட்டாக சூடு பண்ணி வறுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிக்கனில் போட்டு அந்த பொடியை தண்ணி உப்பெல்லாம் போட்டு அவிச்சிடணும். அரை வேக்காடை அவிச்சதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து சட்டியில் மாற்றி வச்சுக்கிட்டு அந்த சிக்கனை எண்ணெயில் லைட்டாக பொரித்து எடுத்துடணும். பொரிச்சா அந்த ஃப்ளேவர் வரும். ரொம்ப பொரிக்கல, லைட்டாக பொரித்து எடுத்துகிட்டு அப்படியே தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. அந்த பொரித்த எண்ணெயிலே நம்ம வந்து இப்போது ஹனீத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, லெமன், ஒரு லெமன் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி லெமனை போட்டு வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு, ரொம்ப வதங்கக்கூடாது. ஹனீத்துக்கு பிரியாணி மாதிரியெல்லாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கலாம் வதங்கினா போதும். தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட்டு எண்ணெயை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நம்ம கறியை வச்சோம்ல சிக்கன், அந்த கறி தண்ணியை தான் எடுத்து ஹனீத்துக்கு ஊற்றணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரே வரும். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு தம்மை போட்டோம்னா அழகாக ஹனீத்து ரெடி ஆகிடும். அரபிக் ஸ்டைலில் ஹனீத்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை அப்படியே மேலே வச்சு அழகாக மூடி வச்சுட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா ஹனீத்து ரெடி. அரபிக், இதுதான் அரபிக் ஹனீத்து. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.